தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் நிலவும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கையை மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் ஈரோட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக எம்எல்ஏக்கள் தங்களது சொந்த தொகுதியில் மக்கள் பணியை செய்ய விடாமல் ஆளும் அதிமுக தடுத்ததாக குற்றம் சாட்டினார். வரும் தேர்தலில் பாண்டவர் அணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா தன்னுடைய தொகுதியில் அவரால் பணியாற்ற முடியாமல் தடுத்தது யார்? இந்த ஜெயலலிதாவின் அராஜக ஆட்சி. இதற்கு நிச்சயமாக 2016 தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே உறுதியா சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு அதிமுக திமுக எங்களுக்கு வேண்டாம், மாற்று அணிதான் இங்க இந்த வாட்டி ஆட்சிக்கு வரணும், நிச்சயமாக நல்லவர்களாக கூட்டணி சேர்ந்திருக்கும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக இந்த வாட்டி ஆட்சியில வரணும் என்று ஒட்டுமொத்த மக்களும் விரும்பக்கூடிய ஒரு நிலைமையை என்னால் தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடிகிறது. 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்கள் எதையும் ஜெயலலிதா நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஈரோடு மாவட்டத்தில் ஆளும் அதிமுகவினரால் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இங்க மாநகராட்சி இருக்கு. சந்திரகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் 110 விதியின் கீழ் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த எந்த திட்டமும் மக்களுக்காக செய்யவில்லை என்ற மிகப்பெரிய மனக்குறை மக்கள்கிட்ட இருக்கு. இங்க அரசு சார்ந்த வேலைகள் எல்லாமே லஞ்சம் தலைவிரிச்சாடுது. பள்ளிப்பாளையம் ஈரோடு காவேரி ஆற்றின் குறுக்க இணைப்பு பாலம் போடுறோம்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பணி பாதியில தான் நிக்குதே ஒழிய அந்த பணி முற்றிலும் நிறைவேறவே கிடையாது. பாதாள சாக்கடை திட்டமாவது நிறைவேறுச்சனா? அதுவும் கிடையாது. காவேரி ஆறு இங்க இருந்தும் சீரான குடிதண்ணீர் மக்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு நிலைமை. ஊராட்சி கோட்டையில குடிநீர் குறித்து சட்டமன்றத்தில் நமது எம்எல்ஏ பல தடவை பேசி கூட இன்றைக்கு வரைக்கும் செவடன் காதுல ஊதுன சங்கு மாதிரி தான் இருக்கு. 700 கோடி ரூபாயில சுத்திகரிப்பு நிலையம் வேணும்னு சொல்லி 5 வருஷமா சொல்லி கூட இதுவரைக்கும் அந்த பணிகள் தொடங்கப்படல. அதே மாதிரி இப்ப சொன்னார்ல ஜிஹெச் ரவுண்டான வேலை முடியல. அதே போல இங்க இருக்கிற கனிராவுத்தூர் குளம் தூர்வார 10 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பணிகள் செய்யப்படவில்லை. அழகரச நகர் பெரியார் நகர் பகுதியில் இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு புதிய வீடுகள் உங்களுக்கு தரப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த புதிய வீடுகள் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு நிலைமை இங்க இருக்கு. பவானி சாகர் அணையில 20 அடிக்கு மேல மண்ணு தூர்வாரப்படாம பல வருஷமாக அப்படியே இருக்கு. இது இங்க மட்டும் கிடையாது. நேத்து நான் சேலம்ல பேசிட்டு வந்தேன். அங்க மேட்டூர் டேம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டேம், நதி, ரிவர்ஸ், குளம், குட்டை எங்கேயும் தூர்வாராமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. மஞ்சள் இங்க விளைவு அதிகம். ஆனால் மஞ்சளுக்கான விலை இதுவரைக்கும் மஞ்சளை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்காத ஒரு நிலைமை. அதே போல இங்க பாண்டியாறு புன்னம்புலா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பல வருஷமா மக்கள் கோரிக்கை வைக்கப்பட்டும் இதுவரைக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் கிடப்பிலேயே போடப்படக்கூடிய ஒரு நிலைமை இங்க இருக்கு. 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து வரும் அதிமுகவும் திமுகவும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும், வரும் தேர்தலில் இந்த ஊழல் கட்சிகளை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைக்கும் என்றும், இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது உறுதியளித்தார். கருத்து கணிப்புகளை கூட நான் ஒரு வேடிக்கையா ஒரு விஷயம் பார்த்தேன். யாருக்கு நீங்க இந்த வாட்டி ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நிச்சயமாக இந்த வாட்டி என்னுடைய ஓட்டு அதிமுக திமுகவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பேட்டி கேட்கிறவர் கேட்கிறாரு, ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா இவங்க 2 பேரும் 50-60 வருஷமா திருடி 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 பழகிட்டாங்க. வந்த அடுத்த நிமிஷம் எப்படி திருடுறதுன்னு ஈஸியா அவங்களுக்கு தெரியும்.
புதுசா ஒருத்தருக்கு ஆட்சியை கொடுத்தோம்னா திருட கத்துக்கவே 2-3 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு திருட ஆரம்பிச்சு அந்த திருட்டு பொருளை எடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிடும். சோ அதனாலதான் இந்த முறை என்னுடைய ஓட்டு புதியவர்களுக்கு தான், இதுவரைக்கும் ஆட்சியில இல்லாத நல்லவர்களுக்கு தான் என்று ஒரு ஆட்டோ சகோதரர் சொன்னது நான் அப்படியே வியந்து பார்த்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அவ்வளவு சிம்பிளா அவர் சொல்ற. ஏன்னா கேப்டன் தான் சொல்லுவார், லஞ்சம் வாங்கி 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 உப்பு அரிச்ச கை மாதிரி ஆயிடுச்சு. எந்த இடத்துல எந்த இலாக்களை எத்தனை கோடி திருடலான்றத இன்னைக்கு பின் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க இந்த 2 கட்சியும். அதனாலதான் சொல்ற, மீண்டும் திருடர்கள் கிட்டே ஆட்சியை கொடுத்துறாதீங்க, புதியவர்கள் கிட்ட ஆட்சியை கொடுங்க. அண்டை மாநிலங்களிடம் தண்ணீருக்காக கையேந்தும் நிலைக்கு விவசாயிகளை அதிமுக திமுக கட்சிகள் தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தின் கடனை உயர்த்தியதுதான் ஆளும் அதிமுகவின் சாதனை என்றும் கூறினார். மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பதை விட்டுவிட்டு கல்வி, மின்சாரம், குடிநீர், வேலைவாய்ப்பு போன்றவற்றை வழங்க வேண்டும் என்று தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விவசாயம், கல்வி, தொழில்துறை என அனைத்திலும் தமிழகம் தற்போது பின்தங்கிய மாநிலமாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் டாஸ்மாக் படிப்படியாக குறைத்து முழுவதுமாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். யாரும் நம்ம மிக்சி ஃபேன் கிரைண்டர் வேணும் நம்ம யாரும் ஜெயலலிதா கிட்ட கேட்கல. எல்லார் வீட்லயும் மிக்சி ஃபேன் கிரைண்டர் இருக்கு. சோ ஜெயலலிதா கொடுக்க வேண்டியது என்ன மக்களுக்கு? நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்லதொரு சாலைகள், நல்ல ஒரு குடி தண்ணீர் பிரச்சனையை நீக்கணும், விவசாயத்தை முன்னேற்றணும், நெசவை இங்க முன்னேற்றி இருக்கணும், 24 மணி நேரம் மக்களுக்கு கரண்ட் கொடுத்திருக்கணும், இருக்கிற 34 துறையிலுமே லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி ஜெயலலிதா செஞ்சிருக்கணும். டாஸ்மாக் கடைகளை உறுதியாக படிப்படியாக குறைச்சு நிச்சயமாக டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடாக நமது ஆட்சி நிச்சயம் உருமாற்றும் என்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியா சொல்றேன். அதே போல ரேஷன் கடையில பெண்கள் கால் கடுக்க நிக்க கூடாது என்றதுனாலதான் நம்ம தேர்தல் வாக்குறுதியில ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று கேப்டன் சொன்ன அந்த பொன்னான வாக்குறுதியை நிச்சயமாக நாம நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். தேமுதிக ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் இமயம் சிவகுமார், ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து நதிகளும் இணைக்கப்படும் என்றும், பெட்ரோல், டீசல் ஆகியவை குறைந்த விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். நம்ம ஜெயிச்சு வந்தவுடனே முதல் வேலையாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நதிகளையும் நாம இணைக்க போறோம். அனைவருக்குமே வீடு வீடு இல்லைன்னு இனிமே ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. கிராமத்துல ஒரு குடிசை இல்லாம நிச்சயமாக கான்கிரீட் வீடு, டவுன்ல சிட்டில இருந்தா அபார்ட்மெண்ட்ஸ், நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு உறுதியாக நம்மால் உருவாக்கி தர முடியும் என்ற வாக்குறுதி உங்க எல்லோருக்குமே இந்த நேரத்தில் சொல்றேன். அதே போல பெட்ரோல், டீசல் இதுக்கு எவ்வளவு கடுமையான விலை உயர்வு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உறுதியாக நமது ஆட்சி வரும் பொழுது தமிழ்நாட்டில் முதல் திட்டமாக பெட்ரோல் 1 லிட்டர் 45 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே சமமாக உங்களுக்கு அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை சொல்றேன். சுரங்கம் இன்னைக்கு டோல்கேட்ஸ்ல பார்த்தா அதிக கட்டணம், அதை எல்லாம் குறைச்சு எந்த டோல்கேட்ல முடிஞ்சிருக்கோ அதை காலாவதியானதை க்ளோஸ் பண்ணி நிச்சயமாக அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அதே மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஷேர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பங்கு. 3 லட்சம் பேருக்கு அந்த பங்குகளுக்கு உங்களை முதலாளிகளாக மாற்றி நிச்சயமாக உங்கள் குடும்பம் வழிபெற செய்வோம். அதே போல ப்ராவிடன்ட் ஃபண்ட், சேமநல நிதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சேமநல நிதியில பாத்தீங்கன்னா 1.5 கோடி மக்கள் இன்னைக்கு பெனிஃபிட் ஆக முடியும். ஒரு 20,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா 60 ரூபாய் உங்க காசு. நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு 160 ரூபாய்,
அதே போல கவர்மெண்ட் உங்களுக்கு போகணும். ஸோ 600 rupees எவ்ரி மந்த் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்க ஓய்வு பெற்று போகும்போது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை நீங்க எடுக்கலாம். இன் பிட்வீன் டைம் நீங்க எடுக்கணும்னு சொன்னாலும் அதை கேன்சல் பண்ணி அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை நீங்க எடுத்துக்கலாம். இதன் மூலமாக 1.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பலனடைவார்கள் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்றேன். மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறும் இடத்தை கேப்டன் விஜயகாந்த் அணியினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் சிறப்பு மாநாடு சென்னையை அடுத்த மாமண்டூரில் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தேமுதிக இளைஞரணி செயலாளர் LK சுதேஷ் மற்றும் அனைத்து கட்சி தலைமை நிர்வாகிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, நடைபெறவுள்ள மாநாட்டில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று தெரிவித்த வைகோ, ஊழல் மது இல்லாத ஆட்சி தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைமையில் அமையும் என்று உறுதியளித்தார். ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு மாமண்டூர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் கல்லூரி வளாகத்துக்குள் இருக்கின்ற இந்த பரந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. 12 லட்சத்துக்கு குறையாத மக்கள் இந்த மாநாட்டிலே திரளுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இம்மாநாடு அமையப்போகின்ற ஆட்சிக்கு நுழைவாயிலாக திகழும். அமையப்போகிற ஆட்சி தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய ஆட்சி. தமிழகம் இதுவரை சந்தித்திராத ஒரு கூட்டணி அரசு அமையப்போகிறது. முதலமைச்சராக சகோதரர் விஜயகாந்த் அவர்களை தமிழக வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஹேஷ் ட்ரேடிங் என்கின்ற முறையில் அது பதிவு செய்யப்பட்டு இணையதளத்தில் அது சில மணி நேரங்கள் நேற்றைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்தை இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு மக்கள் நல கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது. எல்லோரும் திகைத்து போயிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு 12% அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு 8% சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு அனைத்து தரப்பிலும் ஒரு புரட்சிகரமான மாறுதல் அலை அடிக்கிறது. ஒரு பேரலை அடிக்கிறது. இந்த அலை, இந்த அரசியல் அலை 2 ஊழல் கட்சிகளையும் இனி என்றைக்கு எழ முடியாத வீழ்ச்சிக்கு தள்ளிவிடும். ஊழல் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத ஒரு அரசு, மது இல்லாத ஒரு அரசு, மது இல்லாத தமிழகம் என்று வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வழங்குகின்ற ஒரு அரசு அமையப் போகிறது. வெளிப்படையான அரசு. தனக்கு எதிராக அதிமுகவினர் நிகழ்த்தி வரும் அராஜக போக்கை கண்டு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றி வரும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஆளும் அதிமுக அமைச்சர்களின் ஊழல்கள் மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழக மக்கள் படும் இன்னல்கள் குறித்து பேசி வருகிறார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுகவினர் சேலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டனர். இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அவரோட பதில், அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல, இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொன்னா, ஸ்டேட் லெவல் லீடர் எங்க லீடருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டார். எல்லாருமே குடி போதையில கள்ளசாராயத்தை குடிச்சு வந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க அதிமுக ஆட்சி இருக்கு. அதை கண்டுகொள்ளாத தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர்,
தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னாங்க, போனை கட் பண்றாரு. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு எதிராக அதிமுகவினர் நிகழ்த்தி வரும் அராஜக போக்கை கண்டு ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என்று தெரிவித்தார். ஜெயலலிதா ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைக்கப் போவதாகவும் அவர் கூறினார். யார் மேலேயும் அவதூறு இல்லாத அபாண்டத்தை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் என்னைக்கும் தேமுதிக கிடையாது. அதான் நேற்று நான் மீட்டிங்லயும் சொன்னேன். இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில சொன்ன திட்டங்கள் எது செயல்படுத்தலையோ அதை தான் நாங்க சொல்றோம். அதே போல இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மேல உச்ச நீதிமன்றத்துல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. இது யாருமே மறுக்க முடியாது. இப்ப நான் 5ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வருது. இது யாராவது மறுக்க முடியுமா? இத பத்தி தான் நாங்க பேசுறோம். இது அவதூறு அப்படின்னு அவங்க சொன்னா இத இதுக்காகலாம் நாங்க ஏத்துக்கிட்டு அதுக்காகலாம் பேசாமலாம் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சராக 110 விதியின் கீழே அவங்க சட்டசபையில சொன்ன அத்தனையும் நிறைவேற்றி இருக்கணும். நிறைவேற்றாத பட்சத்துல அதை பத்தி நாங்க மக்கள்கிட்ட சுட்டி காமிப்போம். நிச்சயமாக இதை எல்லா இடத்துலயும் நாங்க தொடர்ந்து செய்வோம். தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் நடுநிலையோடு செயல்படலன்னு சொல்லி நான் ஒவ்வொரு மீட்டிங்லயுமே சொல்லிட்டு தான் வரேன். ஏன்னா சிறுதாவூர் பங்களால இன்னைக்கு பல கண்டெய்னர் லாரிஸ் அங்க இருந்தது பல கோடி ரூபாய் இன்னைக்கு வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டதாக இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் எல்லா சேனல்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை பத்தி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. கேட்டா இப்பதான் எஸ்பி கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம், கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எடுத்துட்டு போயே 10 நாள் ஆச்சு. இப்பதான் இவங்க பெர்மிஷன் கேட்டு இதுல என்ன ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையமா இது இருக்கும்? நிச்சயமாக நடுநிலையோடு இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் நிச்சயமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலை கொடுக்க தான் போறாங்க. அதற்கு நிச்சயமா நாங்க டெல்லியில இருந்து வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் இதை பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலுக்குள் புகுந்து அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலத்தில் தேமுதிகவின் முன்னணி தலைவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் துணைவியாருமான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்குள் புகுந்து அதிமுகவினர் இன்று அராஜகமான முறையில் ரகளையில் ஈடுபட்ட செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாநகரங்களில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்று சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளின் ஆட்சி காலத்து செயல்பாடுகளை விமர்சித்து பேசியதை சகித்துக் கொள்ள முடியாமல் பொறுமை இழந்த அதிமுகவினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலுக்குள் புகுந்து அராஜகம் புரிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது ஜனநாயக அரசியலுக்கும் தேர்தல் நடைமுறை விதிகளுக்கும் எதிரானது என்று தெரிவித்துள்ள ஜி ராமகிருஷ்ணன், எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை தடுக்க முனையும் வன்முறை செயல் என்றும் கூறியுள்ளார். தலைவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் இத்தகைய இழிவான செயலில் ஈடுபட்ட வன்முறையாளர்கள் மீது தமிழக தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள அவர், இதுபோன்ற வன்முறை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை துவங்குவதை ஒட்டி வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அசாமில் 2 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு இரு மாநிலங்களிலும் நாளை துவங்குகிறது. 126 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அசாமில் 65 தொகுதிகளுக்கும் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தலை ஒட்டி இரு மாநிலங்களில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இடதுசாரிகள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அசாமில் ஆளும் காங்கிரஸை வீழ்த்த பாஜக முனைப்புடன் தேர்தல் பணியாற்றி வருகிறது. இதனிடையே இன்று முதல் 2 நாட்களுக்கு எந்த அரசியல் கட்சியோ வேட்பாளரோ பத்திரிகைகளில் வெறுப்புணர்வை தூண்டுகிற விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக மெஹ்பூபா முஃப்தி நாளை பதவியேற்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மீண்டும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாஜக மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி இடையே கடந்த 2 மாதங்களாக இழுபறி நீடித்து வந்தது. பின்னர் இரு கட்சிகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் நடைபெற்ற மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில்
மெஹபூபா முக்தி அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆளுநர் NN வோரா மெஹபூபா முக்திக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக அவர் நாளை பதவியேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.